இங்கே பாருங்கப்பா இப்படி இருக்குன்னு ஸ்கூல் விட்டு வரக்குள்ள ரோட்டில் டே உண்மையா நான் வந்து ஸ்பீடே இல்லை வந்து இந்த வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ இன்றைக்கு ஏன் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட இன்றைக்கு தேவா அண்ணா இருக்காரு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் சொல்லணும். தேவா அண்ணாவுக்கு என்ன நடந்தது என்று 2-3 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த வகையில இன்றைக்கு தேவா அண்ணா இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ற ஒரு விபத்து. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முதல் என்னன்னா 2 நாளைக்கு முதல் அவர் விபத்து ஒன்று நடந்தது அவருக்கு. அந்த வகையில இன்றைக்கு நான் அவரோட கதைக்கிற இந்த முக்கியமான விடயங்களை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு சின்ன ஒரு விபத்துல ஒரு கையில இந்த முழங்கையில மணிக்கட்டுல இங்க அங்க முழங்கால்ல இங்க கீழே எல்லாம் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னா, அது வந்து எக்ஸாம் டைம் தானே, ஸ்கூல் முடிய அன்றைக்கு வந்து என்ன பாடம் இருந்தா இங்கிலீஷ் பாடம் இருந்தது. அப்போ அதோட இன்னொரு பாடம் இருந்தது. அதை முடிச்சுட்டு வார நேரம் நான் இப்போ அங்கிருந்து வார நேரம் இந்த வயல் வெட்டு சீசன் தானே. இப்போ வயல் வெட்டு சீசன் முடிஞ்ச உடனே இந்த மாடு ஆடு எல்லாம் அதை மேய்ப்பாங்க. மேய்க்கிறதுக்கு அவங்க ஒன்று மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அந்த அம்மா ஒரு ஆள் தான், ஒரு பொம்பளை தான். அவன் வந்து மேய்ச்சலுக்கு இருந்த ஆட்டை இந்த சைட்ல இருந்து அடுத்த சைடு கொண்டு போற நேரம் ஒரு தடி ஒன்று எடுத்து அந்த ஆடு மேய்க்கிற தடியெல்லாம் அந்த ஆடுல விரட்டி வைக்கிறான். நான் வரக்குள்ள ரோட்டு நல்ல வெட்ட வழியா தான் இருந்தது. அப்ப நான் படி வாரதுல அங்க மண்டூர்ல இருந்து இந்தியால வாரத்துக்கு குருமன்பள்ளிக்கு வரணும். வரணும்னா பாதையெல்லாம் வரணும். வந்து இந்தியால வரல ஆறுதல 3:30 பாதைக்கு தான் மாறுது. நான் ஆறுதல வந்தேன். எப்பவும் பழமையா நாங்க பாதைக்கு போறோம்னு சொன்னா கொஞ்சம் ஸ்பீடா தான் போவோம். ஏன்னு சொன்னா அந்த பாதையை மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப இந்த டைம் ஓகே ஃப்ரீயா வரலாம்னு சொல்லிதான் வந்தது. நான் வரக்குள்ள எந்த விதமான இதுவும் இல்லை. வந்துட்டு இருந்தேன். அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சுக்கிறா, வாகனங்கள் போறதை கவனிக்கலவ கம்பெடுத்துட்டு ஆட்டை விரட்ட ஆடை நினைச்சிட்டு பாஞ்சிச்சு டயருக்குள்ள. எனக்கு இப்ப நான் பைக்ல இவ்வளவு தூரம் போகக்குள்ள நான் படத்து ஆடு இங்க பாஞ்சிருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சட்டி ஆடு இப்படி பாஞ்சு ஒன்றும் செய்யல. நம்ம இப்படி சரையிட்டு போனது அப்படியே ஆடு ஒரு ஆடு ஃபர்ஸ்டா பாய மற்ற ஆடு எல்லாம் மாதிரி நான் நினைச்சா பிரேக்கை போடன்னு அப்படியே தூக்கி எறிஞ்சு ஓட்டிக்கு 2 ரவுண்ட் உருண்டுட்டு போயிட்டு பார்த்தா பின்னால பைக் எனக்கு பின்னால உருண்டு வர இது வரையா அப்படி யாரும் தூக்கல அவனத்துல நெல்லு காய போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நிறைய பேர். உண்மையா அவங்களுக்கு நன்றி சொல்ல வரும் நான். அண்ட் அவங்க இடத்துல வந்து என்ன டக்குன்னு தூக்கி எழுப்பி தானே, இல்லாட்டி எனக்கு ஏழாம போய் வந்துருக்கும். அவங்களுக்கு உண்மையா நன்றி. வீடியோ பார்த்தாங்கன்னா நன்றி சொல்றேன் அவங்களுக்கு. அவங்க வந்து உடனே தூக்கி பைக்கெல்லாம் நிமித்திட்டு எனக்கு என்ன செய்யறேன், நான் எழும்பின உடனே எனக்கு தெரியல. உடனே எனக்கு பைக்கை தான் நான் பார்த்தேன். பைக்கை பாக்குறவ எனக்கு மனத்தா கவலையா வந்துட்டு, ஏன்னா பைக் அவ்வளவு இதா பாதுகாத்து வர பைக் கூட கஷ்டமா தான் இருந்துச்சு. பிறகுதான் எனக்கு காலில் இருந்து ஷூ போனதே எனக்கு தெரிஞ்சு. ஷூ எல்லாம் 2 வாரம் இருந்துட்டு அப்ப நான் உண்மையா நம்ம ஆக்சிடென்ட் சொல்லக்கூட நாங்க பாக்குற ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைய வாகனம் ஓடிக்கொண்டு அடிப்போம். ஆனா நான் இது வரைக்கும் ஆக்சிடென்ட் பட்டு ஓடிக்கொண்டு அடிக்கல. ஒரு நாள் குறுக்கால யாராவது பாஞ்சு அவங்கள காப்பாத்த போய் நான் தான் உளுந்து அடி வாங்கிருக்கிறேன். அப்படித்தான் நான் அடி வாங்கிட்டு இனி எழும்பி பார்த்தா ஒன்றும் செய்யலாம். அவங்க டக்குன்னு எழுப்பி எடுத்துட்டு என்னைய மண்டூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. நீ அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணல. அடுத்து அவங்க இன்னொரு உதவி செஞ்சவங்க டக்குன்னு அதுல ஏதோ ஒரு மருந்து மூலிகை ஒன்று இருந்து அதை பிச்சு நாங்க இது நம்பி போடுறேன்னு சொல்லி உடனே எல்லா இடமும் ஃபுல்லா பூசினாங்க. செட்டியான இருந்து அதுக்கு உண்மையா அவங்க உண்மையான எங்கட ஊர்வல்ல சில நல்லவங்களும் இருக்கிறாங்க, பல கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நல்லவங்க இருக்கிறப்ப நல்லது நடக்கு. நம்ம உடனே அவங்க எனக்கு அதெல்லாம் செய்து தண்ணி எல்லாம் தந்து என்ன எடுத்து கூட்டி கொண்டு போடுறேன்னு சொல்ல. அப்ப அவங்க வேலை செஞ்சுட்டு நான் சொன்னா என்னால போகலும் போகக்கூடிய ஒரு நிலையில நான் இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த தலை சுத்தம் எதுவுமே இல்லை. டக்குன்னு எல்லாம் எழுப்பி நிமித்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு தந்தவங்க. பிறகு கொண்டு நான் வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல மருந்து கட்டினேன். அந்த இடத்துல எனக்கு அந்த அப்படியான ஒரு சம்பவம் வந்து இதே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நடக்கும்னு சொன்னா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அது ஒரு எனக்கு அது இப்போ இவ்வளவு அடியன்றபடியா ஒரு இதுவும் இல்லை. நானாவது எழுப்பி நடந்து வரலாம். இதை விட கடுமோசமான அடியான்னு சொன்னா உண்மையா ஒன்னும் செய்யல. தூர இடங்களுக்கு வேலைக்கு போறவங்க வந்து உண்மையா சொல்லுவீங்க, வீடியோ பாக்குறாங்க சொல்லலாம், நீங்க அவதானமா போகலாம் தானே அப்படின்னு. அவதானமா தான் வந்தது, ஆறுதலா தான் வந்தது. பைக் ஓடுறவங்களுக்கு தெரியும் 45 சொன்னாமே 45 சொன்னா ஆறுதலா நாங்க எங்களை சுத்தி நடக்கிறத பார்த்து வாரது. அந்த டைம்ல இப்படி ஆடுகளை மேய்க்கிறவங்களோ மாடுகளை மேய்க்கிறவங்களோ இப்படி செய்தாங்கன்னு சொன்னா இடத்துல திடீரென்று கிராஸ் பண்ண போல ஒண்ணு செய்யல சொல்லுவாங்க, புத்தி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ வாகனம் ஓடுறாள்ற மைண்ட் தான் அது. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 4 டயர் வாகனம் சொன்னா
அடிபடுற அந்த நம்மளுக்கு முன்னால கிராஸ் பண்றாங்க தான் பாதிப்பு. இப்ப 2 டயர் வாகனம் இப்ப பைக்னு சொல்லக்கூட நம்மளுக்கு பாதிப்பு கூட, அதுக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு. பஸ்ஸோ அல்லது பேனோண்டா அது அடிபட்டு அது ஒரு பக்கம் பட்டு போயிடும். எங்கேயாவது மாடு அடிபட்டு வாகனம் கழிஞ்சிடும், அப்படி ஒன்றும் இல்லை, அதை நம்ம ஒன்று அடிச்சுதான் கழிஞ்சாண்டு அப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு இதோட 2வது தடவை. இதே போல இன்னொரு சம்பவம் நடந்திருந்தது காத்தாக்குடியில வரக்குள்ள நடந்தது. அதுவும் இதே மாதிரி குறுக்கால ஒரு லேடி ஒரு ஆள் வைக்க விட்டு அடிச்சிருந்தோம். நான் அடிக்கல, அது அவ க்ரோஸ் பண்ணி போனா ரோங் சைட்ல இருக்கு. அப்ப எனக்கு அதுல நடந்த சம்பவம் சுத்த இருந்தாக்கள் வந்து உண்மையா அது என்ன ஏரியா பொம்பளைன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு நம்ம சொல்லத்தான் நான் கேர்ள்ஸ் ஒன்று சொன்னோடனே சப்போர்ட் பண்ண போவீங்க, பாய்ஸ் ஒன்று சொன்னா பெரும்பாலும் அதை பிள்ளைமாயி தூக்கி கட்டும். அந்த சம்பவம் நிறைய நடந்தது. அவ்வளோ இதண்டு வந்து கழிச்சிட்டு நின்றாங்க. சிசிடிவி கூட இருந்தது. நான் சொன்ன உடனே சிசிடிவியை செக் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப செக் பண்ண சொன்ன இடத்துல அவங்க அதை கணக்கெடுக்கல. அங்க இருந்த ஒரு தள்ளி இருந்த ஒரு அக்கா ஒரு வேண்டா ஹத்தி அவ இப்பதான் இந்த கடையில சாமான் வாங்கிட்டு போனா அப்படி இப்பதான் கடையில சாமான் வாங்கினா அவர் சைட் ராங் சைட் தான் அவ உண்மையா இங்கால மாறவன் அடுத்த சைட்டுக்கு. அப்பட்ட அவ சரியா சென்டருக்கு வந்துதான் சிக்னல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறணும். அங்க இருந்து டக்குன்னு க்ரோஸ் பண்ணான்னு சொன்னா நாங்க மேல் ரோட்டால வந்து கொண்டு இருக்க ஒன்னும் செய்யல. அடிச்சு அன்றைக்கு நான் உண்மையாவிடத்த ஒன்னும் கேட்கல, அவங்ககிட்ட எந்த நஷ்ட வீடு மாங்கல. எனக்கு அது முதலாவது அடி. இன்றைக்கு நடந்து இப்ப நடந்த பாக்குள்ள அது பெரிய காயங்கள் தானே. இது ஆடுறதுக்கு அப்படியும் கொஞ்ச நாள் எடுக்கும். இப்ப ஸ்கூல்ல லீவ் எடுத்துட்டீங்களா? லீவ்ல தான் போகுது மெடிக்கல். இப்ப 2 நாளால போகுது. அப்படியே நான் இன்னொரு லீவ் எடுத்தா மெடிக்கல் லீவ். எங்களுக்கு இப்ப எக்ஸாம் டைம்ன்றதால வேலையில கூட தான் ஸ்கூல்ல பேப்பர் திருத்தவனும் கை அப்படி வைக்கலாம். நீங்க கட்டாயம் மெடிக்கல் லீவ் ஒன்று எடுத்து தானே ஆகணும். ஒரு 3 நாள் அல்லது 4 நாளைக்கு கட்டாயம் லீவ் தேவைப்படும். காயம் மாறணும். உடம்பு போய் செமையா வலிக்கும் உங்களுக்கு. என்ன அதாவது மக்களே, அன்றைக்கு நான் ஒரு 2:30க்கும் சரியா நான் தேவானாவை கால் பண்றேன். கிளவண்ணாங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இப்படி சொன்னார் வந்துட்டு இருக்கேன் தம்பி, ஸ்கூல் முடிஞ்சு பார்த்தான் பேப்பர் எல்லாம் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன் சரி அண்ணா நீங்க வாங்க, அப்ப எங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு உதவி செய்யத்தான் நான் தயாராகி வந்தவர். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி வாரம் தம்பி வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன் இருந்தவர். 10:02 நாங்க இப்படி கடைசியா இங்க வந்து பார்த்தோன்னே கையில விடத்தை எல்லாம் காயம், இதுல எல்லாம் காயம், ஜீன்ஸ் எல்லாம் பிஞ்சிருந்தது. அப்ப என்னன்னா நாங்க பதறிட்டோம். நானும் ஜதுவும் தான் பைக்ல வந்துருந்தோம். அந்த டைம்ல அண்ணாவை தம்பி வந்து பைக்ல ஏற்றி வந்தவர். அப்ப நான் உடனே பார்த்து என்ன நடந்து அப்படித்தான் தம்பி ஆடு குறுக்க பாஞ்சிட்டு அப்ப பார்த்தன் கையில எல்லாம் ரத்தம் வலியுது. ஒரு சில இடங்கள்ல மருந்து கட்டியிருந்தாரு. இன்றைக்கு நீங்க புதுசா மருந்து கட்டிருக்கீங்க. நேற்று வரக்குள்ள இதுல ஒரு கட்டு போட்டிருந்தேன். நீங்க அதுல இந்த வளைச்சு கட்டு தான் போட்டிருந்தேன். 2 கையிலையும் கட்டு, இதுல ஒரு கட்டு, இதுல ஒரு கட்டு, அதுல ஒரு கட்டு போட்டிருந்தேன். இன்றைக்கு வந்து பிரஷப் ஆயிட்டு போயிட்டு மருந்து புதுசா கட்டியிருக்காரு. அதாவது தேவையில்லை இடங்கள் இந்த இது வந்து தேய்ச்சின்றது பெரிய காயமா இருக்கு. இதுல வந்து மருந்த அப்படியே கட்டவனு சொல்லி இல்லைன்னு மருந்து கட்டலாம் இல்ல. ஆனா இந்த காயங்கள் வந்து உண்மையா காத்து படும் சொன்னா மருந்து கட்ட உள்ளது ஒட்டு துணி ஒட்டு உரிக்க காயம். சரி அப்படின்னு அதாவது நம்மட அவதானத்தையும் தாண்டி மற்றவங்க செய்யற விடயத்திலையும் ஒரு விபத்து நடக்கிறதுக்கு இது இருக்கு, பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம இவ்வளவு கண்ட்ரோலா பைக்கோ வாகனங்களோ ஓடுனா கூட இன்னொரு ஆள் செய்யற ஒரு மிஸ்டேக்கால என்ன நம்மளும் அதுல ஒரு என்ன ஆபத்துக்குள்ளாகுவோம் என்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். என்ன அப்படி இப்ப வர விபத்துகள் நிறைய அப்படித்தாண்டி சொல்ல இயலாது. ஆனா 150% இன்னொரு தடவை செய்யற பிள்ளையால கூட விபத்துகள் நடக்கும். இப்ப ரீசெண்டா கூட பாத்துருப்பீங்க கொழும்பா பொருளையில அந்த கனரக வாகனம் உண்டு பிரேக் ஃபெயிலியர் ஆகி அப்படி ஒரு 8 வாகனம் போனது. என்ன இப்ப அதுல ஒரு ஆள் வந்து பலியானவர். அது யாருல பிள்ளை இப்ப பைக்ல நின்றுட்டு இருந்தால பிள்ளையா இல்லையே வந்து அந்த ஒரு வாகனத்துல பிள்ளையாலதான் அவர் வந்து இறந்து போனவர். அப்படி அதாவது நம்மளை தாண்டி இப்ப வந்து மற்ற விடயங்களாலதான் அதிகமான ஆபத்துகள் ஏற்படுறது என்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. என்னன்னா அப்படித்தானே நம்மளே 50% இருக்கு. நம்மளையும் பிள்ளை இல்லைன்னு சொல்லல. நாங்களே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பிள்ளை விடலாம், இல்லாம இல்ல கண்டிப்பா நடக்கும். நாங்களும் இப்ப ஏதோ ஒரு தேவைக்கு அவசரத்துல போறோம்னு சொன்னா கொஞ்சம் போயிட்டோம்டா அந்த இடத்துல சின்ன ஒரு இது வருமென்றாலும் நாங்களும் கொண்டு வாகனத்தை அடிக்கலாம். ஆனா நிறைய பேர் வந்து பெரும்பாலும் நாங்க சொல்லுவாங்க நாங்க வாகனத்தை வேகமா ஓடக்கூடாது, ஸ்லோவா ஓடணும். ஆனா நானெல்லாம் உண்மையா வந்து வாகனம் ஓட வேண்டிய நேரத்துல வேகமா ஓடுவேன். மற்ற நேரத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் 50 கிலோமீட்டர் வேகத்துல போகமா அது கூட தான் போயிட்டு இருப்பேன். ஏன்னா பைக்குக்கும் பாதுகாப்பு வேணும், எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். இப்ப வாகனத்தை நீண்ட நாள் பாதுகாக்க வேணும்னா நாங்களும் அந்த பைக் உரிய முறையில பாவிக்கணும். அதுக்கேற்றாப்புல நாங்களும் இருக்கணும். அப்படி இருக்கிற நேரத்துல
இப்ப இந்த 2 சந்தர்ப்பமும் வந்து நான் அவதானமா இருந்து இன்னொரு ஆள் எனக்கு குறுக்க இருக்கிறதாலதான் ஏற்பட்டது. ஆனா இப்ப வீடியோ பாக்குறவங்க நீங்க சொல்லலாம், நீங்க மனசு சொல்லலாம், நீ அதை கவனமா பாத்துட்டு போயிருக்காங்க. நான் சரியா பாத்துட்டு போயும் எனக்கு திடீரெண்டு இப்ப நீங்க சொல்லலாம் என்ன பேய பாக்குறேன்னு சொல்லுவாங்க. பேய பார்த்தோன்னே டக்குன்னு காட்டு படிச்சு சாரண்டு பேய பார்த்தே நீங்க அப்ப சாவணும் டக்கு திடீரெண்டு ஒரு அதிர்ச்சி வார இடத்துலானே அந்த இது வருது மரணம் வருது. அதே போலதான் இந்த வாகனம் ஓடிட்டு போக கூட திடீரென்று ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுட்டு எங்களுக்கு விபத்து உருவாகிற மாதிரி ஒரு அதிர்ச்சி வந்துட்டுண்டா என்ன செய்யல, ஒன்னும் செய்யல. நாங்க அடுத்த கட்டம் நாங்க என்ன செய்ய போறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களை விட்டு கொஞ்சம் தொலைவில் அந்த சம்பவம் நடக்குண்டா அதுக்கேற்றப்ப நாங்க தயாராகல அப்படின்னு சொன்னா வாகனம் ஓடிட்டு போல மாடொண்டு முட்டி மோதி சண்டை பிடிக்குதுன்னு வைப்போம். எங்களுக்கு கொஞ்சம் தள்ளி சொன்னா ஒன்னும் செய்யலாது. நாங்க அதுக்குரிய மாதிரி வாகனத்தை நித்தாடி தயாராகிடுவோம். மாட்டை இது ஏதோ செய்யறது டக்குன்னு சண்டை பிடிக்கிற மாடு நம்மள வாங்கிட்டு வாகனம். அப்ப இப்படியான சம்பவங்கள் நடக்கும். பாருங்க எப்படி இருக்குண்டு. என்ன நோக்கம் பண்ணா இந்த வீடியோவில் இப்ப தம்பி வந்து சந்திச்சிருந்த விஷயத்த சொன்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நாங்க வாகனம் அவரும் வாகனம் பாவிக்கிறவரு, அவங்களுக்கும் இது ஒரு அனுபவமா இருக்கு. நாங்களும் இனி வருங்காலங்கள்ல கூட அவதானமா தான் இருக்க வேணும்ன்றது. அது மட்டும் காரணம் இல்லைண்ணா. என்னன்னு சொன்னா எனக்கு நிறைய பேர் வந்து இங்க தேவா இன்ஃபோ தேவா காணலன்னு சொல்லி கால் பண்ணவங்க, பர்சனலா கால் பண்ணவங்க. இங்க 2-3 நாளா காணல, சேர்ந்து வீடியோ செய்வீங்களே காணல அதுன்னு சொல்லி கேட்டவங்க. அதாவது நம்ம 35 போயிருப்போம் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணவங்க. அப்ப கட்டாயம் இதை காட்டத்தானே வேணும். இப்ப தேவானா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லக்குள்ள அது வந்து அதாவது எங்களுக்கே மன வருத்தம், உண்மையிலேயே கஷ்டமா இருந்தது இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அன்றைக்கு பாருங்க எங்களுக்காக வேண்டிய ஒரு உதவி செய்யணும், அந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போற நம்பி நில்லுங்க என்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்த மனுஷன் அப்படி வரக்குள்ள இப்படி நடந்துட்டேன்னு சொல்லக்குள்ள எங்களுக்குமே சரியான கவலை. அப்ப வந்து பார்க்க நாங்க மனதளவிலும் மிக ஒரு மாதிரி கஷ்டமா போயிட்டு அவரது என்னடா அப்படி நடந்தது. அப்புறம் நாங்க அவரது போயிட்டு திரும்ப வீட்டை வந்து காய்ச்சிருந்தோம். நாங்க அப்பதான் வந்தவர். அப்ப கொஞ்சம் ரிலேட்டிவ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க, என்ன நடந்தா என்ன நடந்ததுலாம் கேட்டு நிறைய பேர் வந்தாங்க. அவர் இன்றைக்கு கூட என்னால வரையில்லாத அளவுக்கு அவர் உறவுகள் என்ன சொந்தங்கள் எல்லாரும் மலைச்சிட்டாங்க இன்றைக்கு வீட்டை. அப்படித்தான் இருக்கணும். என்னன்னா ஒரு பிரச்சனை வந்தா எல்லாரும் ஓடி வந்து இருக்காங்களே பக்கத்துல. ஏன்னா உண்மையாவது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தேவானா வர்றதுக்கே கஷ்டமா இருந்தது. காரணம்டா அவரு சொந்த ரிலேட்டிவ் எல்லாரும் வந்து வீட்டை வளைச்சிருந்து தம்பி என்ன வந்து அது இதுன்னு சொல்லி பெரிய என்ன பாச போராட்டமா அப்படி இருந்தது. ஒரு மாதிரியா கூப்பிட்டு அதாவது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு விடயம் தேவானாக்கு நடந்திருக்குன்னு சொல்றத உங்கள்கிட்ட தெரிவிக்கணும் என்ற காரணத்துக்காக வேண்டி அண்ணா கூப்பிட்டு இப்படி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக வேண்டி நான் தாரேன். பாருங்க தேவானாவுக்கு தான் நடந்தது. அன்றைக்கு அப்படி நடந்திருக்கலாட்டி இன்றைக்கு நாங்க வேற ஒரு இதுல இணைஞ்சு செஞ்சிருப்போம், வீடியோ எடுத்திருப்போம். பாருங்க. அதாவது தேவானா ரீசெண்டா நிறைய இந்த என்ன வீடியோனா போட்டு நீங்க அதாவது பெண்கள் மட்டக்களப்புல வந்து பெண்கள் உற்பத்தியாளர்களா இருக்க பெண்கள் ஏற்றுமதி எக்ஸ்போ என்ன எக்ஸ்போக்கு போயிட்டு அதை வந்து பெரிய காணொலி என்னது நீங்க அந்த உரிமையாளர்கிட்டையும் கதைச்சிருப்பீங்க, நிறைய சொல்லிருப்பீங்க நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க எல்லாம் சொல்லி நிறைய கதைச்சு அவளோட பேட்டி எடுத்து நீங்க அவங்கள பார்க்க கூட எனக்கு இப்பயுமே இருக்குது. நீங்க அந்த வார்த்தை சொன்ன அப்படி ஒரு எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி இப்படியான திறமையான குடும்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல கூட எனக்கு அப்படி ஒரு இதா இருந்தது. ஆனா இன்னொரு கவலைக்கிடமான விடயம் என்று கேட்டீங்கன்னா அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டு கூட அவ்வளவான அந்த வரவேற்பு கிடைக்கல. அதாவது முக்கியமான பதிவு, எல்லாரும் பார்க்க வேண்டிய பதிவு. அதாவது நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தை முன்னிறுத்தி அதாவது இலங்கை இந்த வருமானத்துக்குன்றதுக்கு ஒரு வகையில அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்படியான விடயங்களை எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணுன்ற வகையில அந்த வீடியோ எடுத்து நிறைய எஃபோர்ட் போட்டு எடுத்து நாங்கெல்லாம் பாத்துருவோம். ஏன்னு சொன்னா வேற வீடியோ மிஸ் பண்றல, என்ன வீடியோ போட்டாலும் நாங்க வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் வந்து ஒரு விவசாயம் பத்தி ஒரு கண்காட்சி, விவசாய கண்காட்சியை பத்தி அதுக்கு வந்து அவ்வளவா வரவேற்பு கிடைக்கலாட்டியும் கூட ஒரு அளவா வரவேற்பு கிடைச்சது. நாங்கள் நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அதுல வந்து அந்த விவசாயத்தை பத்தி முழுமையான காணொலி அது நீங்க பார்க்கலன்னு சொன்னா தேவா இன்ஃபோ என்ற சேனல் உள்ள போயிட்டு என்னோட சேனலுக்குள்ள போயிட்டு அவரை வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ள காணொலிகளை நிறைய எடுத்து போட்டிருக்காரு. அதாவது போட்டது எல்லாமே பயனுள்ள காணொலிகள் தான். நீங்க கட்டாயம் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா வந்து 2020 ஆண்டு 2020 அண்ணா வந்து 2020 ஆண்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவர். ஒரு சில வேலை வலுக்கள் காரணமாக யூடியூபை வந்து
கண்டினியூவா செய்யலாம் போனதால அவரால் வந்து ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்பதான் ரீஸ்டார்ட் பண்ணிக்காரு. என்ன நாங்களும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ரீஸ்டார்ட் பண்ணிக்காரு, நிறைய வீடியோஸை எடுத்துட்டு போஸ்ட் பண்ணி வராது. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்நேரம் அண்ணா இருக்கிற நிலைமையை வேற. என்ன 4 வருஷத்துக்கு மோட்டேஜ் பண்ணி இருந்திருந்தேன்டா. இந்நேரம் அண்ணா இருக்கிற நிலைமை வேற. அதாவது எல்லா விடயங்களையும் கிளியரா சொல்லுவாரு, ஒரு பிரச்சனைகளும் இல்லாம வழியா சொல்லி தருவாரு. நீங்க கட்டாயம் அவர் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய விவசாயம் சார்ந்த விடயங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. என்ன அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா, விவசாயத்தை பத்தி டவுட்ஸ் இருந்தா அவரை சேனல்ல பாருங்க. அப்படி உங்களுக்கு விவசாயத்துல இன்னும் வேற முக்கியமான டவுட்ஸ் இருந்தா அவரை பர்சனலா கண்டெக்ட் பண்ணி கேளுங்க. இந்த அவர் ஒரு விவசாய பாட டீச்சர். என்ன விவசாய பாட டீச்சர் 13ஆம் குளநில, மண்டூர் 13ஆம் குளநில குளனி பாடசாலையில வந்து கல்வி கற்றுக் கொடுக்குறாரு பாடசாலை மாணவர்களுக்கு. என்னன்னா சோ அந்த வகையில இந்த விவசாயம் பற்றிய முழு புரிதல் நம்மளோட தேவா இன்ஃபோ அண்ணாவுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் விவசாயம் சார்ந்த கண்டென்ட்கள் மட்டுமல்லாமல் மற்ற விடயங்களையும் எடுத்து உங்களை என்டர்டெயின் பண்ணணும் என்ற காரணத்துக்காக வேண்டி நிறைய காணொலிகள் எடுத்து போட்டு வரார். என்னன்னா அந்த வகையில நாங்களும் சேர்ந்து அவரோட பயணிச்சிருக்கோம். 2-3 வீடியோஸ் நல்ல ஜாலியா இருக்கும். கடைசியா நாங்க அந்த வாழ்க்கையில குடிக்கிற வீடியோ, இந்த வீடியோ பாருங்க. அப்படி கிடந்தாலும் குழந்தைமாய் மாறி வாங்க ஏங்கலாம் சொல்லி கத்தி அப்படி கூச்சலிட்டு அப்படி எடுத்த வீடியோஸ் எல்லாம் பண்ண இருக்கும். ஸோ மறக்காம வாங்க, அண்ணோட சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ணோட சேனல் நேம் வந்து தேவா இன்ஃபோ. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட ஆதரவுகளையும் அவருக்கும் கொடுங்க. என்னன்னா அப்ப என்ன செய்வோம்? இப்ப கண்டிப்பா வந்து எங்களோட வியூவர்ஸுக்கு வந்து இப்போ ஒரு சேனல் சார்பான வியூவர்ஸுக்கு வந்து நான் இந்த என்ன நலன் விசாரித்தவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக் கொள்றேன். எங்களுக்கு நீங்களும் உறவுகள் தான். நாங்க கண்டிப்பா நேரடியா சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ நாங்க உங்களை சந்திக்கிறப்ப நிறைய சந்தோஷப்படுவோம். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத உறவுகள், நேர்ல மீட் பண்ணாத உறவுகள், நீங்க நேர்ல சந்திக்க கிடைக்கும் எங்களுக்கு. அன்னைக்கு நாங்க பெரிய சந்தோஷப்படுவோம். இந்த விபத்து வந்து எனக்கு ஏற்பட்டது வந்து ஒரு கஷ்டமான இருந்தாலும் பரவாயில்ல. ஏண்டா எல்லாம் பாரது தான், லைஃப்ல வந்துட்டு போறதுதான். அந்த வகையில நாங்க எங்களோட முயற்சியை தொடர்ந்து கொண்டு போவோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு தம்பி வந்து நலம் விசாரிச்சது. அப்ப நான் திடீரெண்டு தம்பிக்காக வேண்டி வரத்தானே தம்பி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தவங்களாம் வேண்டி சொல்லக்கூட இப்போ கண்டிப்பா அவங்களுக்கு நாம் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நான் வந்திருந்தேன். அந்த வகையில சந்தோஷம் கேட்டது எல்லாருக்கும் நன்றி. நல்லா நான் சரியாயிரும், எனக்கு பிரச்சனை இல்லை. சரியானது பிறகு நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பயணிப்போம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருடம் கழித்து, இப்ப 3ஆவது வருடம் கழித்து இப்ப அடுத்த இப்பதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணீங்க. அதாவது அண்ணோட வாட்ச் ஹவர்ஸை பாத்தீங்கன்னா முதல் டோட்டலா பார்க்கணும் 3700 கிட்ட வந்துட்டு மொத்தம் பழசுல 3700, அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த மானிட்டைசேஷன் என்ற ப்ராசஸுக்கே நம்ம போவோம். அதாவது வருடங்களுக்கு முதல் அதெல்லாம் அதாவது கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஒரு சில வேலை வலுவாலாம் போயிட்டார். ஆனா இப்போ வந்து ஸ்கிராட்சுக்கு வந்தார். அதாவது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எவ்வளவு இருக்கு வாட்ச் ஹவர்ஸ்? 500 மணித்தாலும் இப்ப கடைசியா போட்ட வீடியோஸ் அந்த விவசாய கண்காட்சி வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு 100 மணித்தாலம் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் ஒரு 650 மணித்தியாலங்கள் 600 மணித்தாலத்துல நிக்குது. 600 மணித்தியாலங்கள்ல நிக்குது. அதாவது 3700ல இருந்தது இப்ப 600 மணித்தியாலங்கள்ல நிக்கி. சோ அவரை வளர்த்து விடுறது உங்களோட கையில தான் இருக்கு மக்களே. சோ அவரை வந்து தூக்கி விடுங்க எல்லாரும் சேர்ந்து. ரொம்ப சந்தோஷப்படுவோம். நிறைய வீடியோஸ், அதாவது பயனுள்ள காணொலிகளை தர நாங்க காத்துட்டு இருக்கோம். அதாவது முக்கியமான விடயங்களா எங்களோட வீடியோஸை பாத்தீங்கன்னாலே தெரியும். நிறைய முக்கியமான விடயங்களை உள்ளடக்கித்தான் அந்த வீடியோக்களை எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஏனோதானோன்ற ஒரு வீடியோ எடுக்காம அதுல வந்து விளக்கங்களை வச்சிருப்போம். அதாவது சும்மா இது இல்லாம முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி அந்த வீடியோஸை நாங்க எடுத்து உங்களுக்கு வேண்டி தருவோம். ஸோ உங்களோட ஆதரவுகளை கட்டாயம் கொடுங்க. என்ன முக்கியமா சொல்ல வேணும் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க பயப்படாம கொமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க. ஒரு 300 பேர் பார்த்தாலே எங்களே சந்தோஷம். ஒரு வீடியோ நாங்க மெனக்கெட்டு எடுக்கிற நேரம் கருத்துக்கள் தான் முக்கியம். 300 பேர் பார்த்து ஒரு 10 கமெண்ட்ஸ் அப்படி வர நேரம் தான் என்னடாப்பா நம்மளோட வீடியோ பிடிக்கலையான்ற ஒரு மைண்ட் செட் வருது. நீங்க பயப்படாம கொமெண்ட்ல சொல்லுங்க. எங்களால முடியுமான அளவு அதை முயற்சி செஞ்சு கட்டாயம் குறை நிறைகள் இருந்தா கட்டாயம் சொல்லுங்க. இதைத்தான் நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதாவது நான் யூடியூபை விட்டு போறேன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு ஒரு அண்ணா வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தவர், என்னண்டா நீ பொய்யான தலைப்பு தான் போட்டு செய்யறா, அப்ப இப்படி இந்த வீடியோஸை விரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லி போட்டிருந்தவர். அந்த அண்ணா மன்னிக்கவும்,
என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது அப்படியான விடயங்களை சொன்னா தான் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி வரும். அதுக்காக வேண்டிதான் அப்படி போட்டது. அதுல ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும். என்னன்னு சொன்னா, நிறைய பேர் யூடியூப் பண்றது வந்து நாங்க அந்த யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட வீடியோ பார்த்துட்டா எங்களோட போன்ல இருக்கிற காசு, அதான் அந்த முன்ன வந்து அந்த பழக்கம் ஒன்று இருக்கு, நாங்க ரீலோட் பண்ற காசு வந்து அவங்களுக்கு போயிரும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கோ தெரியல. அப்படி இருக்காங்க, அதாவது நம்மளோட இருக்கவங்களே அப்படி நினைக்காங்க. அப்படிதான் மெயின் பிரச்சனை. அதான் வீடியோ பாக்குற உங்கள்ட்ட இருந்து எந்த விதமான காசும் எங்களுக்கு வரப்போறது எதுவும் இல்லை. எங்களுக்கு அந்த வீடியோ நல்லா போச்சு தானே சொன்னா இல்ல இந்த வருமானம் கூகுள் தான் தரப்போகுது. அந்த வீடியோ பிடிச்சி பாக்குறவங்க மூலமா அந்த விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தால அந்த விளம்பர கம்பெனிக்கு வந்து ஏதாவது நன்மை கிடைக்கும். அதால வந்து கூகுள் எங்களுக்கு பே பண்ணுது. அப்படிதான் இருக்கிறே ஒழிய இதை வந்து நான் நிறைய தடவை இந்த வீடியோல சொல்லணும்னு வச்சிருந்தேன் இந்த சேனல். ஏன்னா அந்த 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்றதுக்கு பட்ட பாடு இருக்கு அப்பப்ப. ஆனா ஒரு 2 வீடியோ எனக்கு கை தூக்கி விட்டது. நம்ம அதுல நிறைய சப்போர்ட் கிடைச்சிருந்தேன். நான் விவசாயம் சம்பந்தப்பட்ட காணொலி போடுற நேரம் அதால வந்து நான் இந்த கண்டென்ட் செய்யற பொருத்தம் வந்து எனக்கு தோணிச்சது. ஏன்னா காலத்துக்கும் வந்து அது நிலைத்து நிற்கும். எப்ப பார்த்தாலும் அது பயன்படக்கூடிய என்ற வகையில மக்களும் அதை பயன்படுத்த வேணும் என்ற நோக்கத்துல தான் அந்த வீடியோ செஞ்சு வந்தேன். நான் பிறகு எனக்கு ஏற்பட்ட பல தடங்கல்கள் அதெல்லாம் வந்து நான் பண்ணல உண்மையா தனல்ல. ஆனா நான் ஒரு முக்கியமான விட சொல்லணும். ஆனா அண்ணாவுக்கு அந்த விவசாயம் மட்டும் வராது, பண்ணும் செமையா வரும். அப்படி செம காமெடியா இருக்கும் வீடியோஸ் எல்லாம். நாங்க அப்படி செய்வோம். அதாவது விவசாயம் சார்ந்த விடயங்கள் மட்டுமல்லாமல் மற்ற விடயங்களை நாங்க கவர் பண்ணுவோம். என்னன்னா என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வரும். சோ எங்களுக்கு மறக்காம உங்களோட ஆதரவுல தாங்க. நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணுவோம். ஃபன் வீடியோ போட்டு இருக்கலாம். என்னன்னு சொன்னா ஃபன் வீடியோ போட்டோன்னே 10-20 வியூஸ் வந்தாலும் சலிச்சு போகுது. என்னடா அது. ஆனா நான் பார்த்தேன் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோ போட்ட உடனே அது நல்லா வியூஸ் போய் கொண்டுட்டு இருக்கு. அப்ப நான் அதான் தீர்மானிச்சேன்னா அப்படியான மட்டும் கொடுப்பேன், என்ன இதை கஷ்டப்படுவாருன்னு சொல்லித்தான் நிறைய ஃபன் பண்ற வீடியோ போடுறோம். சரி, இப்ப நம்ம இதை வந்து நம்மளோட மக்கள்கிட்ட கேட்போம். மக்களே, தேவான்னா அதாவது விவசாயம் சார்ந்த விடயங்கள் மட்டும் செய்யணுமா அல்லது ஃபன் வீடியோவும் சேர்ந்து செய்யணுமான்றதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணா டிசைட் பண்ணுவாரு எப்படியான ஒரு வேலை கொண்டு வரலாம்னு சொல்லி. ஆனா அவருக்குள்ள அது மட்டும் ஒளிஞ்சிருக்குல்ல, இந்த திறமை ஒளிஞ்சிருக்கு. மக்களை நல்லா என்டர்டெயின் பண்ணுவார், நல்ல ஜோக் அடிப்பார். அப்படியான விடயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ நிறைய தர காத்திருக்கிறோம். ஏன்னா உங்களோட கருத்துக்கள்ல தான் என்னென்ன வீடியோஸை நாங்க எடுக்கணும், எப்படி அதை உங்களை தரணும் என்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறோம். ஸோ கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க, அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்க அதுல இந்த முக்கியமான விடயங்களை எடுத்து குறை நிறைகள் இருந்தா நாங்க திருத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் பெட்டரா தர ட்ரை பண்ணுவோம். என்ன அப்ப என்னன்னா அந்த வீடியோவை நம்ம முடிப்போம். என்ன நேரம் ஆயிட்டு நாங்களை கணக்கு கதைக்க விரும்பல, நிறைய கதைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாம் விளங்கி இருக்கும் உங்களுக்கு. அதாவது அண்ணா வந்து கூடிய சீக்கிரம் மீண்டும் வந்துருவார். அதாவது கெட் வெல் சூன் அண்ணா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம எடுக்கணும், நிறைய பயணிக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும் என்ற ஐடியாஸ் நிறைய பண்ணி வச்சிருக்கோம். நிறைய இருக்கு, அதாவது நிறைய இருக்கு. 36 வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த பண்ண எப்படி இருக்கு சொல்லி பாக்கப் தமிழ் போட்டிருந்தேன். 2 வீடியோவும் பார்த்துட்டு இவ்வளவு ஃபன் எடுக்கிற மாடாண்ட வீடியோ அடிக்கிறது இவ்வளவு ஃபன் எடுக்கிற மாடாண்ட இருந்துச்சு. சோ அதானண்ணா, அப்படிதான். ஓகே, நீங்க வாங்க, கட்டாயம் உங்களோட காயங்கள் எல்லாம் ஆறி பழைய நிலைமைக்கு நீங்க வரணும். வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்களோட பயணம் தொடரும். நிறைய நல்ல விஷயத்தோட தொடரும். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணீங்களோ இல்லையோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் தாங்க. லைக் தந்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அப்ப எங்களுக்கு வந்து அது ஒரு பயனுள்ள விதமா இருக்கும். அதான் நீங்க எங்களுக்கு தர சப்போர்ட் நீங்க வளர்த்து விட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் உங்களை பார்த்து உங்களோட அந்த உதவியில வளர்ந்து சந்தோஷமா இருப்போம். அதே நேரம் எப்போ உங்களையும் மறக்காமலுக்கு நாங்களும் உங்களோட உறவா சொல்லிக் கொள்றோம். மக்களே, இந்த வீடியோ முடிக்கிறோம். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட தேவா இன்ஃபோ சேனலையும் போய் செக் அவுட் பண்ணி அவர சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். பாய் சொல்லுங்க. பாய்.